வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்கால் மாவட்டம் அக்கம்பேட்டை மீனவ கிராமத்தை சேர்ந்த மாணவி ஜனனிகா இறகுபந்து போட்டியில் இந்திய அணி சார்பாக தேர்வாகி வெண்கல பதக்கத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் அக்கம்பேட்டை மீனவ கிராமத்தை சேர்ந்த தம்பதியினர் ரமேஷ் கீதாமணி மகள் ஜனனிகா தருமபுரம் பகுதியில் உள்ள SRVS தனியார் உயர்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி ஜனனிகா ஏற்கனவே தென்னிந்திய அளவில் கோயம்புத்தூர் மற்றும் ஆந்திராவில் நடைபெற்ற போட்டிகளில் 2 மற்றும் 3ஆம் இடங்களை பிடித்து வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து சீனாவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான இறகுபந்து போட்டியில் இந்திய அணி சார்பாக மாணவி ஜனனிகா தேர்வாகி கலந்து கொண்டு வெண்கல பதக்கத்தை பெற்று சாதனை படைத்தார். பதக்கத்தை வென்ற மாணவி ஜனனிகா அவர்கள் இன்று காலை 9:30 மணி அளவில் தாயகம் திரும்பி காரைக்கால் வந்தார். காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் மாணவி ஜனனிகாவிற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் அவர்கள் தலைமையில் மாணவி ஜனனிகாவிற்கு மாலை அணிவித்து சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பை அளிக்கப்பட்டதுடன் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார்கள். மேலும் இந்நிகழ்வில் தாசில்தார் திரு செல்லமுத்து, காரைக்கால் மேல்நிலைக் கல்வி துணை இயக்குநர் திருமதி ஜெயா, காரைக்கால் மீனவ பஞ்சாயத்தார்கள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு மாணவி ஜனனிகாவிற்கு மாலைகள் சால்வை அணிவித்தும் மலர் தூவி செண்டை மேலும் முழங்க காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆட்சியர் அலுவலகத்தில் மாணவி ஜனனிகாவிற்கு மாவட்ட ஆட்சியர் திரு ASPS ரவிபிரகாஷ் IAS அவர்கள் தலைமையில் சால்வை அணிவித்து மலர் கொத்துகள் கொடுத்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார்கள். மேலும் இந்த பாராட்டு நிகழ்வில் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, காரைக்கால் சார்பு ஆட்சியர் பூஜா IAS, காரைக்கால் செய்தி மற்றும் விளம்பரத்துறை துணை இயக்குநர் முனைவர் குலசேகரன், மாவட்ட ஆட்சியரின் செயலர் திரு பாலு, அரசு துறை அதிகாரிகள், மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள், முக்கிய பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டு மாணவி ஜனனிகாவிற்கு சால்வை அணிவித்தும் மலர் கொத்துகள் கொடுத்தும் தனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து பதக்கம் வென்ற மாணவி ஜனனிகா செய்தியாளர்களிடம் பேசியதாவது: எனது வெற்றிக்கு முழு காரணமாக பயிற்சியாளர் தட்சிணாமூர்த்தி, பெற்றோர் என அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது மூத்த வீரர்களின் ஒத்துழைப்போடு பள்ளி முதல்வர் சித்ரா கிருஷ்ணன் ஆகியோரின் வழிகாட்டுதலாலும் என்னால் வெற்றி பெற முடிந்தது. புதுச்சேரிக்கு என்று பிரத்யேகமாக அசோசியேஷன் அமைக்க வேண்டும். அசோசியேஷன் இல்லாததால் எங்களால் மாநில அளவிலான தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டு வருகிறது. எனவே அசோசியேஷன் அமைத்து போதிய உதவிகளை புதுச்சேரி அரசு செய்து தர வேண்டும் என அரசுக்கு மாணவி கோரிக்கை விடுத்தார். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசியதாவது: ஆசிய அளவிலான போட்டியில் இந்தியாவிற்காக பங்கேற்று பதக்கம் வென்ற மாணவி ஜனனிகாவிற்கு எனது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இது காரைக்கால் மாவட்டத்தில் கிடைத்த மிகப்பெரிய சாதனையாகவும் மைல்கல்லாகவும் கருதப்படுகிறது. மாணவி தொடர்ந்து தேசிய அளவிலான மற்றும் ஒலிம்பிக் போன்ற போட்டிகளில் பங்கேற்று இந்தியாவிற்கான பதக்கங்களை வெல்ல வேண்டும். மாணவியின் வெற்றிக்காக பயிற்சியாளர் பல்வேறு தியாகங்களையும் முயற்சிகளையும் எடுத்துள்ளார். மாணவியின் திறமைகளை பயிற்சியாளர் தான் வெளிக்கொண்டு வந்து போட்டியின் நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்து மாணவியின் வளர்ச்சிக்கு பாடுபட்டுள்ளார். எனவே முதலில் பயிற்சியாளர்களுக்கு எனது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவியின் பெற்றோரிடம் பேசிய போது பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு மாணவி வெற்றிக்கு பாடுபட்டு உள்ளனர். இதுபோன்று மற்ற பெற்றோர்கள் அனைவரும் தங்களது பிள்ளைகளின் திறமைகளை கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வர வேண்டும். மாணவி ஜனனிகாவிற்கு வெற்றி காரைக்கால் மாவட்ட விளையாட்டு மட்டுமின்றி புதுச்சேரி அளவிலான மிகப்பெரிய சாதனையாகும். இது வெற்றி பயணம் காரைக்கால் மாவட்டத்தில் இருந்து தொடங்கியுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் அனைவரும் ஜனனிகாவின் வெற்றியை மாதிரியாக எடுத்துக்கொண்டு மற்ற மாணவ மாணவிகளின் திறமைகளை கண்டுபிடித்து அவர்களை ஊக்கப்படுத்தி விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மாணவி ஜனனிகாவுடன் மாவட்ட நிர்வாகம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும். மாணவியின் கோரிக்கைகளான அசோசியேஷன் அமைப்பது உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளும் புதுச்சேரி முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஆட்சியர் அவர்கள் தெரிவித்தார்கள்.
துறைமுகத்தின் சமூக பொறுப்பு பிரிவான அதானி அறக்கட்டளை சார்பில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவிபிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள் பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து தொகுப்பை வழங்கினார்கள். காரைக்கால் துறைமுகத்தின் சமூக பொறுப்பு பிரிவான அதானி கட்டளை பிரதமரின் காசநோய் முக்த பாரத் அபியான் திட்டத்திற்கு 6 மாத காலத்திற்கு தனது ஆதரவை வழங்கியுள்ளது. ரூபாய் 4 லட்சம் செலவில் தொடங்கப்பட்ட இந்த முயற்சி அதானி அறக்கட்டளையின் சமூக சுகாதாரம் மற்றும் உள்ளடக்கிய பராமரிப்புக்கான அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டுகிறது. சிகிச்சை பெறும் நோயாளிகளின் ஊட்டச்சத்து உட்கொள்ளலை அதிகரிக்கும் நோக்கில் அரிசி, பருப்பு, எண்ணெய், சத்துமாவு மற்றும் கருப்பு கொண்டக்கடலை ஆகியவற்றை கொண்ட ஊட்டச்சத்து விநியோகத்துக்கு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இன்று காரைக்கால் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற தொடக்க விழாவில் மாவட்ட ஆட்சியர் திரு ASPS ரவிபிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து தொகுப்பை வழங்கினார்கள். மேலும் இந்நிகழ்வில் காரைக்கால் மாவட்ட பொது மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் S. கண்ணகி, நோய் தடுப்பு துறையின் துணை இயக்குநர் டாக்டர் R. சிவராஜ்குமார் மற்றும் காரைக்கால் துறைமுகத்தின் மனித வளம், நிர்வாகம் மற்றும் நிறுவன விவகார தலைவர் திரு அனுராக் மிஸ்ரா மற்றும் மாவட்ட ஆட்சியரின் செயலர் திரு பாலு ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் போக்குவரத்துக்கு இடையாக சாலைகளில் சுற்றித் திரிந்த 50க்கும் மேற்பட்ட கால்நடைகளை நகராட்சி ஊழியர்கள் பிடித்து அபராதம் விதித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள முக்கிய சாலைகளில் போக்குவரத்துக்கு இடையூறாக கால்நடைகள் சுற்றித் திரிவதால் அதிக அளவு வாகன விபத்து நடைபெற்று உயிரிழப்புகள் அதிக அளவு ஏற்படுகிறது. இதனை தடுக்க வாகன ஓட்டிகள் சாலையில் சுற்றித் திரிகின்ற கால்நடைகளை பிடிக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்த நிலையில் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் சுற்றித் திரிந்த 50க்கும் மேற்பட்ட கால்நடைகளை நகராட்சி ஊழியர்கள் பிடிக்கப்பட்டு நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் அடைக்கப்பட்டது. மேலும் பிடிக்கப்பட்ட கால்நடைக்கு உரிமையாளர்கள் 2000 ரூபாய் நகராட்சிக்கு அபராதம் விதிக்கப்பட்டதால் கால்நடைகளை விடுவிக்க முடியும் என்று நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது.